கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஒரு கண்ணீருக்கு பலன் உண்டு என்கிறதான ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனத்தை செய்திக்காய் நாம் எடுத்துக்கொண்ட வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உலகிலே அல்லது சபைகளிலே அழாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவை அழுகிற மனிதர்களை பார்த்து விசாரிக்கிறவர்கள் சொல்லுவார்கள், நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. தேவ பிள்ளைகளால் சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களுக்கு சமாதானம் தருவார், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று தேற்றுவார்கள். ஆனால் வேதனையோடு துக்கத்தோடு பல சூழ்நிலைகளிலே ஒன்றை இழந்து போய் அதை நினைத்து அழுகிற ஒரு மனுஷனை யாராலும் எந்த வார்த்தையாலும் ஆறுதல் படுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஆறுதல் படுத்த வேண்டுமானால் அது நான் ஆராதிக்கிற என் தேவனால் மட்டுமே கூடும். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே சகல விதமான ஆறுதலினால் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஒரு மனுஷன் அழும் பொழுது இன்னொரு மனுஷன் சொல்லுவான், அழாதீங்கம்மா, அழாதீங்கயா அப்படின்னு சொல்லி கேட்குவான். அது ஒரு தேர்தல் அல்ல. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, அழுங்கள். ஹல்லேலூயா. அழுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுங்கள். யாருக்காக அழுங்கள்? உங்களுக்காகவும், உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக, உங்கள் சூழ்நிலைகளுக்காக, உங்கள் காரியங்கள் எதுவா இருக்கிறதோ, எந்த நிலைமையில் இருக்கிறதோ அதுக்காக என்ன செய்யுங்க, அழுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில ஆராதனையிலே எல்லாரையும் கூடி வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க பார்த்து கூட அழுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறது இல்ல? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுகிறது, நீங்கள் அழுங்கள். ஹல்லேலூயா. சகோதரா, நீங்க எந்த நிலைமை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அழுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுங்கள். யாரை பார்த்து தெரியுமா? ஆமென். நம்முடைய நாம் நேசிக்கிற மனிதர்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை சொல்லி அழாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்திலே கர்த்தரிடத்தில் மன வியாகுலத்தை சொல்லி, மன வேதனையை சொல்லி, உங்க காரியத்தை சொல்லி அழுங்கள். ஹல்லேலூயா. அப்படி அழும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. மனுஷனிடத்தில் அழுதால் அந்த கண்ணீரின் முடிவு நிந்தையாகவும் அவமானமாகவும் உங்களுக்கு வரும். ஆனால் தேவனிடத்தில் அழுதால் அந்த கண்ணீரின் முடிவு ஆனந்த கண்ணீராய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும், ஆமென், நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா, என்ன செய்ய, அழுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக? கடந்த நாட்கள் விழுந்த இடத்திலிருந்து, எல்லாரும் தள்ளப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி உயரமும் உன்னதமான ஒரு இடத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறாரு. அதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடியுங்கள். ஹalleluya, praise God. இன்னைக்கு உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே இருந்தாலும் எந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றட்டும் என்று? எத்தனை பேர் விரும்புறீங்க? உண்மையாகவா? உண்மையாகவா? அதுல கொஞ்சம் கஷ்டம் ஒன்று தெரியுமா? கோலும் தடினா என்னது? கோல்னா கம்பு. கோல்னா பிள்ளைங்க கவனமா கேட்கணும். கோல்னா என்னது? கம்பு. அதான் என்ன சொன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கம்பு வெட்டி வச்சுங்க. கதை சொல்றோம். அந்த கோல் தான் இப்ப யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் கையில இருக்கு. அந்த கோல் நம்ம என்ன செய்யும்? அடிக்கும். எப்போ? எப்போ? ஆமென். தவறு செய்யும் பொழுது கர்த்தர் சிட்சிக்கிறார். ஹalleluya. தான் நேசிக்கிற பிள்ளையை அவர் சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கோல் என்பது நம்மை அவர் அடிப்பார், தடியினாலே நமக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை அவர் அடிப்பார். ஹalleluya. கோலினால் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை அடிப்பார், தடியினால் நமக்கு விரோதம் செய்யும்படி பிசாசு வரும் பொழுது, சத்துரு வரும் பொழுது அந்த சத்துருவை தடியினால் அடிப்பார். ஹalleluya. ஆமென். அதுக்கு இன்னொரு விளக்கம் உண்டு. ஆமென். ஆடு மேய்ப்பவர்கள் வைத்திருக்கிற கோல் என்பது ஆமென் அந்த ஆடுகளுக்கு ஆமென் இலை தலைகளை பறித்து கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஹalleluya. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி பல விளக்கங்கள் இருந்தாலும் தேவனுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆமென் ஆண்டுடைய வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சங்கீதம் 126ஆவது அதிகாரம் அவருடைய 5, 6 ஆகிய 2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு வேதனைப்படுறீங்களா? இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறீங்களா? எதுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் செய்கிற தவறை நினைச்சு கண்ணீர் வடிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறை நினைத்து ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடியுங்கள். ஹalleluya. ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை அப்பா இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இதற்கும் அடங்காத பிள்ளையா இருக்கிறது, இதற்கும் பிரயோஜனமற்ற பிள்ளையா இருக்கிறது அப்பா. ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் விடுங்கள். ஹalleluya. இன்றைக்கு கண்ணீரோடு செபத்திலே நீங்கள் விதைப்பீர்களானால் இந்த கண்ணீருக்கு பலன் ஒரு நாள் இந்த பிள்ளைகள் வளரும் பொழுது இந்த பிள்ளைகள் மூலமாய் நீங்கள் ஒரு கம்பீரத்தை அறுவடை செய்ய முடியும். ஹalleluya. வயலை உழுது பாரத்தோடு அதற்கு பயங்கரமான காரியங்களை செய்து கஷ்டப்பட்டு அதிகாலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கடினமாய் வியர்வை சிந்தி வயலில் உழுது வேலை செய்து அவை தன் தலையிலே கொஞ்சம் விதைகளை எடுத்து அவை சுமந்து கொண்டு பாரத்தோடு போவான். கை கால்கள் வேதனை, சரீர வேதனை, கண்ணீர், அவை பேசுவார். அவன் வேதனையோடு கூட அழுது கொண்டே பேசுவார், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி அந்த அவை விதைகளை சுமந்து கொண்டு போகிற ஒரு விவசாயி அவை அழுது கொண்டு, ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டவரே நல்ல பலனை தாருங்கப்பா, ஆண்டவரே நல்ல ஒரு அருளை தாருங்கப்பா, ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி 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 தன் தலையில் இருக்கிற அந்த அவை அந்த 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 பேசலாம் அந்த பேசுறது என்ன சொல்லுவீங்க? அறிக்கை அல்ல, பேசலாம் பெட்டி அல்லது கடவுளா கூடை கூடை கிடைக்கும் போல அதற்கு சோதனை எங்க போல
கடவம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்டி என்று சொல்லுவாங்க. உங்க பாசனை புரியல. அவன் கூடையை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கூடையிலே விதைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டே வேதனையோடு அதற்குள்ளே கையை விட்டு வீசி வீசி எடுத்து விதைக்கிறான். அவன் ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே நல்ல விதை தார், ஆண்டவரே நல்ல அவன் கதிர்களை தார். அவன் அழுது கொண்டு எடுத்து வீசிக்கொண்டே இருப்பான். அவன் அழுது கொண்டு அவன் விதைக்கிறவன். நாட்கள் போக போக அந்த பேசா கதிர்கள் விளைத்து கதிர்களாக மாறி நல்ல ஒரு பலன் வரும் பொழுது, அறுவடை நாட்கள் வரும் பொழுது, அவன் அறுக்கும் பொழுது கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் சொல்லுவான். வசனம் சொல்கிறது, கம்பீரத்தோடு அவன் கண்ணீரோடு விதைத்தான், கம்பீரமாய் அறுவடை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் விட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கணும், நல்லதை விதைக்கணும், நல்ல சிந்தையோடு விதைக்கணும். புரிந்து கொள்ளணும். எப்படி அவன் அழுகையோடு கூட ஆண்டவரே இந்த விதைகளை ஆசீர்வதியும், நல்ல பலன் உண்டாக வேண்டும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். பிள்ளைகளை கூட நீங்க சொல்லுவீங்கல்ல, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல வேலையில வரணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்றீங்கல்ல. இதே போலவே நீங்கள் இன்றைக்கு அவன் கண்ணீரோடு நல்ல சிந்தைகளை விதைத்தான். அவன் பிரைஸ்லா, அவன் பிரைஸ்லா மிகுந்த ஒரு பலனை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ்லா. ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, திணை விதைத்தவன் எதா இருப்பான், திணைதான் அறுப்பான், விதை விதைச்சவன் விதையை அறுப்பான். அப்போ தேவ பிள்ளைகள் கண்ணீர் விடுகிற இந்த நாட்களில் நம்ம கண்ணீரின் மத்தியிலே விதைக்கிறது எதுவா இருக்கணும்? விதைக்கிறது எதுவா இருக்கணும்? நல்ல சிந்தைகளா இருக்கணும், நல்ல காரியங்களா இருக்கணும், மற்றவர்களை குறித்து நல்லவைகளையே பேசணும், மற்றவர்களை குறித்து நல்லதையே சிந்திக்கணும், மற்றவர்களை குறித்து நல்லதையே சொல்லணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நல்லதை நினைத்து நாம் நல்லதை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதையே அவை செய்ய போதிக்கும் பொழுது அவர்கள் வளர்ந்து நல்ல கனிகளை தருவார்கள். ஹல்லேலூயா. நீதிபதிகளின் புத்தகம் ஆமென் அதனுடைய 22வது அதிகாரத்தில் ஆமென் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாய் கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கு? அவன் தொடர்ச்சியாய் ஏன் வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் கண்ணீர்கள் முடியே வரவில்லை? புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்கிறது, அவன் விதைக்கிறதா என்ன செய்ய முடியும்? அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அநியாயத்தை விதைக்கிறவன் எதை பிரைஸ்ல அறுப்பானா? வருத்தத்தை அறுப்பான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி யோபுவின் புத்தகத்திலே யோபு 4வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். யோபு 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். இப்ப திரும்ப ஒரு விஷயம் கூட வாசிங்க. நாம் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவிரை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப புரிந்து கொள்ளணும். கண்ணீருக்கு இது முடிவு வரல. பல ஆண்டுகளா எழுந்து கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியல. எல்லாமே இருந்தாதான் இருக்குன்னா எங்கோ ஒரு இடத்துல என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காலை வேளையில அதான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். கண்ணீரோட விதைக்கிறோம். கம்பீரமாய் அறுக்க வேண்டுமானால் சில இடங்களில் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய சீர்பட வேண்டும். ஆமென். கண்ணீரோடு விதைத்தும் இன்னும் நன்மையை காண முடியல. எங்கோ ஒரு இடத்தில் ஓட்டை இருக்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் உடைசல் இருக்கிறது. அதை சரி பண்ணும் பொழுது அந்த தண்ணீர் உங்கள் பாத்திரத்தில் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு கிணற்றிலிருந்து தண்ணீரை கோரி கோரி அள்ளி அள்ளி ஓட்டை பாத்திரத்திலே ஊற்றி வைக்கிறீர்கள். திரும்ப அடுத்த வாளி அவே பிரைஸ் தி லார்ட் கிணற்றுக்குள்ளே கயிறை இறங்கி பாத்திரத்தை இறங்கி கோரி மீண்டும் விடுபடுவதை பார்த்தால் தண்ணீர் இல்லை. புத்தியுள்ளவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் அவை முதல் விட்ட தண்ணி எங்கே போயிற்று? ஏன்
முக்கியமானது. இந்த பாத்திரத்தை என்ன செய்யணும்? ஆமென், அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். பாத்திரத்தில் எங்கோ ஒரு ஓட்டை. அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலோ, எவ்வளவு கண்ணீர் விட்டாலோ, எவ்வளவு அழுதாலோ பலனை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது, காண முடியாது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே எங்கே நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், எங்கே யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறீர்கள், எங்கே தேவனுக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆராய்ந்து பார்த்து அதை சீர்படுத்தி அதை செவ்வைப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கண்ணீரோடே விதைத்தான். ஹல்லேலூயா. கம்பீரமாய் அறுவடை பண்ணபடி யோபு இங்கே சொல்லுகிறார், நான் கண்டிருக்கிறபடி. அவன் வாழ்க்கையில் அநேகத்தை கண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் கண்டிருக்கிறபடி. யோபு அல்ல, அவன் தோமானியராகிய எலிபாஸ் சொல்லுகிறான், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது. எதை உழுதாங்களாம்? நிலத்தை உழுவதற்கு பதிலாக அநியாயத்தை உழுது. எதை விளைச்சாங்களாம்? தீவினை உழுது, கஷ்டப்பட்டு உழுது, அதை போரடித்து நிலத்தை பண்படுத்தி அதில் விதைக்கிறது என்னது? ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. விதைக்கிறது ஆமென், பிரைஸ், மணிகளை அல்ல, கோதுமை அல்ல, தீவினையை விதைக்கிறார்கள். அறுவடை தீவினையை விதைச்சா தீவிரதான் வரும். பிரைஸ் காட். பாடுகளை விதைச்சா பாடுதான் வரும். மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறத விதைச்சா அதுதான் நமக்கு வரும், திரும்ப வரும். ஆமென். அடிப்படை உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். சில பிள்ளைகள் விளையாடுவாங்க, கையில் ஒரு பால் இருந்தா இங்கே என்ன பண்ணுவாங்க? சுரத்தில் எறிவாங்க. அந்த பால் என்ன ஆகும்? சுரத்தில் திரும்ப அவர்களிடத்திலே வரும். இது போலதான் எதை விதைக்கிறோமோ, எதை அள்ளி வீசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப வரும். ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தீவினை அல்ல. அந்த செய்தியின் ஆரம்பத்தில் சிலதை உங்களுக்கு சொல்லுகிறேன். விட வேண்டியதை விடுங்க, பற்றிக்கொள்ள வேண்டியதை பற்றிக் கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ள வேண்டியதை பிடித்துக் கொள்ளுங்க. உதர வேண்டியதை உதருங்க, எழும்ப வேண்டிய இடத்துக்கு எழும்புங்க, புறப்பட வேண்டிய இடத்துக்கு புறப்படுங்கள். அப்படியான காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய வசனம் வார்த்தை சொல்கிறது, ஆமென் ஆமென், அழுகையோடு கண்ணீரோடு நீங்கள் ஆமென் மணிகளை கோதுமைகளை விதைத்தால் நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பிரேஷனா ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஓசியா 10வது அதிகாரம் 13வது வசனம். அநியாயத்தை உழுதீர்கள். இன்னைக்கு நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்போம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இத்தனை ஆண்டு இத்தனை வருடங்களாய் நான் அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் அழுகைக்கு ஒரு முடிவு இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள். யோபு என்ன செய்தார்? என்ன சொன்னார்? தீவினையை விதைத்தார்கள், அதையே அறுக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயத்தை உழுதோம், தீவினையை அறுத்தோம். அடுத்து, பொய்யின் கனிகளை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். அல்லேலூயா. முதல்ல சொன்ன பாத்தீங்களா? நாம் அழுகிறோம், அழுது கண்ணீர் விட்டுகிறதை மனுஷங்கிட்ட போய் அழுகிறோம், மனுஷங்கிட்ட கண்ணீர் விடுகிறோம். அதன் முடிவு நிந்தையும் அவமானம். இதுதான் நீங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திறனை என்ன பண்ணினீர்கள்? நம்பினீர்கள். அப்ப யார நம்புங்க? கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. இப்ப பிரேசா 12வது வசனத்தை மீண்டும் வாசிங்கள். 12. நீங்கள் நீதிக்கென்று வைத்து தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதி வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க தரிசனம்
இன்னைக்கு வாழ்க்கையில பல ஏமாற்றங்கள், கண்ணீருக்கு மேல கண்ணீர், கலக்கத்துக்கு மேல் கலக்கம், வேதனைக்கு மேல் வேதனை, பாடுகளுக்கு மேல் பாடு. ஆமென். பிரைஸ் காட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆமென் உங்களை என்ன பண்ணுவா? உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவர் என்ன பண்ணுங்க? தேடிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு கண்ணீர் மாற வேண்டுமானா சிலது உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் எனக்கு கண்ணீர் மாறல? ஆமென். அநியாயம் செய்கிறீங்களா? அதை விட்டு வெளியே வாருங்கள். மற்றவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறோமா? அதை விட்டு வெளியே வாருங்கள். பிரைஸ் காட். பிறருக்கு விரோதமாய் செயல் ரகசியத்தில் யாரோ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியரங்கமா நல்லது போல இருக்கும், ஆனால் அந்தரங்கத்திலே பலவிதமான தீமைகள், பலவிதமான பிரைஸ் காட் ஆமென் கரிக்கான வார்த்தைகள், பிரைஸ் காட் பயங்கரமான சில கிரியைகள் நமக்குள்ளே காணப்படுகிறபடியினால் ஆமென் கண்ணீரின் பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பிரைஸ் காட் கண்ணீரோடு விதைத்து ஆமென் பிரைஸ் காட் கம்பீரமாய் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்போ தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கண்ணீர் விடுதல் என்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுகிறதுனாலே கிடைக்கிற பலன்கள் ஒரு சிலதை வேகமாக சொல்லிவிட்டு கடந்து போகும்படி விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் கண்ணீர் விடுகிறதுனால் அப்போ புரிந்து கொள்ளணும், தேவ சமூகத்தில் இல்லாமல் வெளியிலும் ஒரு கண்ணீர் விடுதல் இருக்கிறது. ஆமென். அதற்கு பலன் ஆமென் நிந்தையும் அவமானம் தான் கிடைக்கும். முதலே சொல்லிட்டேன். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் ஒரு பிள்ளை கண்ணீர் விடும் பொழுது ஆமென் ஆமென் கண்ணீர் வடிக்கும் பொழுது அதனால் ஒரு பலன் கிடைக்கிறது. அது என்னென்ன பலன்கள்? ஆமென். ஒரு 3 காரியத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவ சமூகத்தை கண்ணீர் விடும் பொழுது ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை முதலாவது பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளை அவருடைய கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற தாகம், அதாவது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். மூன்றாவதாக ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பல காரியங்கள் உண்டு. ஆமென். பிரைஸ் காட். தேவ சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் ஆமென் நாம் நினைக்கிறதை பார்க்கிறோம் அதிகமாய் நமக்காய் அவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியத்தை தான் எனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமென். விட்டா டைம் இருந்தால் அதுக்கு மேலா சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்த வரைக்கும் 3வது சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்ப எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதலாவது ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே கிடைக்கிற பலன் என்ன, நன்மை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை ஆமென் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ யார் என்றால் பாவம் உள்ள ஸ்திரீ, பாவமான ஸ்திரீ. அவருடைய வாழ்க்கையிலே அவளை தொடர்ந்து வருகிறதெல்லாம் பாவமாயிருக்கிறது. காரணம், அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பாவத்தை செய்கிறவளாய் இருந்து கொண்டிருக்கிறாள். அவள் வெளியரங்கமாய் பாவம் செய்யவில்லை என்றாலும் அந்தரங்கத்திலே மற்ற மனிதர்கள், தன்னோடு இருக்கிற மற்ற மனிதர்கள் காண முடியாதபடி சில பாவங்களை அந்தரங்கத்திலே அவள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அவளுக்கும் ஆண்டவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. காரணம், ஆண்டவர்
இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தன்னோடு கூட போஜனம் பண்ணும்படி அழைத்தான். அது யார் என்றால் அவன் பரிசேயனாகிய ஒரு மனுஷன். பரிசேயனாகிய ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்தாண்டவரே, நீ என்னோடு கூட போஜனம் பண்ண என் வீட்டுக்கு வர வேண்டும் ஆண்டவரே என்று அழைத்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்படி அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று ஆண்டவர் மகனிடத்திலே அவன் பிரைஸ் காட் போஜனம் பண்ணும்படி கடந்து போனான். கடந்து போய் அங்கே போஜனம் பண்ண உட்கார்வதற்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் தான். அங்கே இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்தவள் அவள் ஒரு பை வைத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் கையிலே ஒரு பை இருந்தது. அந்த பையை அவன் யாருக்கும் தெரியாமல் மறைத்து மறைமுகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே இயேசுவிடத்தில் கொண்டு வந்தவள் அவன் இயேசுவுக்கு முன்னால் நிற்க அவளுக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லை? அவள் வாழ்க்கை முழுவதும் பாவத்தினால் நிறைந்திருந்தது. பாவத்தினால் நிறைந்திருந்த அவளுடைய வாழ்க்கையை இயேசு பார்த்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற ஒரு சூழ்நிலை வந்தபடியினாலே அவள் என்ன செய்கிறார்? அவன் வசனம் அந்த வார்த்தை விதமாய் சொல்கிறது. அவருடைய இயேசுடைய பாதத்தின் அருகே எங்க இருந்தாலும் பின்னால், இயேசுவுக்கு பின்னால், ஹல்லேலூயா, இயேசுவுக்கு பின்னால் நின்று கொண்டு அவள் யாருக்குமே தெரியாமல் தன் கையில் இருந்த பையை திறந்து அதற்குள்ளிருந்து ஒரு குப்பியை எடுத்தார். ஒரு குப்பியை எடுத்து அந்த குப்பியை திறந்து அவன் திறந்தவுடன் ஒரு வாசனை பயங்கரமாய் வீச ஆரம்பித்தது. அவள் திறந்தவள் உடனடியாகவே அவன் பேசினார். அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. இயேசுவின் பாதத்தின் அருகே நின்று கொண்ட அந்த ஸ்திரீ முதலாவது அவன் பேசினார். அவன் கண்ணீர் வடித்தாள். இயேசுவின் பாதத்தின் அருகே நின்று இயேசுவின் அவன் கால்களுக்கு அருகில் நின்று அவள் கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. எத்தனையோ முறை எத்தனையோ மனுஷனோடு பாவம் செய்த ஒரு ஸ்திரீ, எத்தனையோ இடத்தில் தவறு செய்த ஒரு ஸ்திரீ இந்த இடத்திலே இயேசுவின் பாதத்தில் அருகே நின்று கொண்டு இயேசுவின் பின்னால் நின்று கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். தேம்பி தேம்பி அந்த ஸ்திரீயின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அத்தனை சொட்டு கண்ணீரும் இயேசுவின் பாதத்தில் விழுந்து பாதத்தை நனைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதம் ஒரு ஸ்திரீயை கண்ணீரால் நனைத்தவுடன் அவள் பயத்தோடு நடுக்கத்தோடு, ஐயோ என் கண்களில் கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டு அந்த கால்களை துடைப்பதற்கு துணி தேடி பார்க்கிறாள். ஒன்றும் கையில் கிடைக்கவில்லை. உடனடியாக அவளுடைய புத்திக்கு வந்தது, இந்த இயேசுவின் பாதத்தை, என் கண்கள் விழுந்த இந்த இயேசுவின் அவன் பாதத்தை துடைக்க துணியிலேயே என்ன செய்வேன் என்று சொல்லி தலை முடிகளினாலே இயேசுவின் பாதத்தை துடைக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவின் பாதத்திலே அழுங்கள். இயேசுவின் பாதம் உங்கள் கண்ணீரால் நனையட்டும். அவன் இயேசுவின் பாதங்கள் உங்கள் கண்ணீரால் வடியட்டும். அது முற்றிலும் நனையட்டும். அதை துடையுங்கள். துடைத்துவிட்டு அவன் பேசுகிறார். பரிமள தைலம் என்று சொல்லப்படுகிற அந்த தைலத்தை எடுத்து இயேசுவின் பாதங்களிலே அந்த ஸ்திரீ பூச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அழுங்கள், கண்ணீர் விடுங்கள். அப்படி கண்ணீர் விடுவீர்களானால் அவன் பேசுகிறார். அதே அதிகாரம் லூக்கா 7வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் வாசியுங்கள். ஸ்திரீயிடமாய் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. இதான் பிரச்சனை. என்னன்னா, ஒரு மனுஷன் அழுதா, ஒரு மனுஷன் துக்கப்பட்டா, ஒரு மனுஷன் வேதனைப்பட்டா, அவனை பார்த்து பரிகாசம் பண்ண ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு சபையா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்க அழும்பொழுது, நாம் அழும்பொழுது நம்மை பார்த்து நமக்காக பரிதவிக்கிற கூட்டத்தின் மத்தியிலே ஒரு கூட்டம் இருக்கும். நம்மை வேதனைப்படுத்துகிற கூட்டம். ஹல்லேலூயா. அவள் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்து, அதை துடைத்து, கைமலினால் துடைத்து, அதற்கு பரிமள தைலத்தை பூசும் பொழுது
கண்ணீரால் நனைத்த இவன் யார் என்று இவர் அறிந்திருப்பார். தன்னை கால்களை தலைவரினால் துடைத்த இவன் யார் என்று அறிந்திருப்பார் என்று தன் இதயத்துக்குள்ளே அவர் புலம்பி போய் பொல்லாதவைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். அழைத்தது யாரு? சீமோன். இந்த சீமோன் தான் அழைத்தான். எதுக்கு அழைச்சான்? விருந்து சாப்பிட. சாப்பாட்டுக்கு அழைச்சவன் கை கழுவ என்ன பண்ணல? தண்ணி கொடுக்கல. அப்ப அவன் எந்த மனசோடு எந்த இதயத்தோடு அழைக்கிற பண்டிகளை புரிந்து கொள்ளல. இயேசுவை அழைத்தார். இயேசு புறப்பட்டு போஜனம் பண்ணும்படி போய் உட்கார்ந்திருக்கிறார். கை கழுவ என்ன கொடுக்கல? தண்ணி கொடுக்கல. அடுத்த வாசிங்க. நீ என் கால்கள், அதாவது யூதர்களுக்கு ஒரு முறை உண்டு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கால்களை கழுவிட்டு தான் உள்ள போகணும். பிரைஸ் தான். இவன் என்ன பண்ணான்? வீட்டுக்கு அழைச்சான். ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கு கால் கழுவ என்ன பண்ணல? தண்ணி தரவில்லை. இவனோ கண்ணீரினால், நீ தண்ணீர் தரல, இவன் என்ன பண்ணான்? கண்ணீரினால் என் கால்களை நனைத்தாள். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அவர் புரிந்து கொள்ளுங்க, இயேசுவின் பாதத்திலே ஒரு தேவ பிள்ளை அழுவீர்களானால் 48வது வசனத்தை வாசிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள், ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்ப ஒரு தேவ பிள்ளை அழுதால், ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் விட்டால், நீங்க எப்படிப்பட்ட பாவம் செய்கிறவராக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார். ஹalleluya, ஹalleluya. அழுங்கள், கண்ணீர் விடுங்கள், அதனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஹalleluya. சங்கீதங்களின் புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதம் 51:2, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். ஹalleluya, ஹalleluya. என்ன நீங்க கழுவணும்? அக்கிரமம். ஹalleluya. அக்கிரமம், தீமை, மற்றவர்களுக்கு விரோதமாய் சிந்தித்தல், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுதல், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தல், இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நீங்க என்ன செய்யும்? பாவம் வர கழுவும். அதே அதிகாரத்திலே தாவீது சொல்லுவார், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும். ஹalleluya. அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாக இருக்கிறது சொல்லுவோம். 7 வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவே. ஹalleluya, ஹalleluya. அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலே ஆமே சந்தோஷமாய் அழுங்க, கண்ணீர் விடுங்க. உங்க பாவம் மன்னிக்கப்படட்டும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டா அதன் பின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அதன் பின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும். ரைஷா தாவீது சொல்லுகிறார், ஈசோப்பினால் என்னை கழுவு. எத்தனை பேர் வாங்கி பூசி இருக்கிறீங்க? ஈசோப்பு எத்தனை பேர் வாங்கி இருக்கீங்க? வாங்கி பூசி இருக்கிறீங்க? 1. அடுத்து வேற 2. அடுத்து உண்டா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கிறது? இருக்கா இல்லையா? ரட்சிக்கப்பட்டேன், என் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஈசோப்பினால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya,
ஈசோப்புனா என்னன்னு தெரியாததுனால நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க, முழிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசோப்பு என்பது ஒரு விதமான மூலிகை செடி. பிரைஸ் காட். யாத்திராகமத்தில் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், அதை வாசிக்கும் பொழுது அங்கே ஈசோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் ஈசோப்பின் கொழுந்தின் கொத்தை எடுத்து அதை அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே ஊற்றி அந்த இரத்தத்தை உங்கள் வாசல் நிலைக்காலிலே பூசுங்கள் என்று சொல்லுவார். யாராவது எடுத்தீங்களா அந்த வசனம்? யாத்திராகமத்திலே அந்த சங்கார தூதன், கடைசி தூதன், சங்கார தூதன் புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் பிரைஸ்லாம், நீங்கள் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் வாசல் நிலைக்காலிலே பூசுங்கள், அப்பொழுது சங்கார தூதன் உங்களுக்குள்ளே வராமல் புறப்பட்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக பயன்படுத்தப்படுகிறது தான் அந்த ஈசோப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு செடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த செடி இன்றைக்கு எது? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கி இருக்கிறார். யாத்திரா 12:22 வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்டியில் இருக்கும் இரத்தத்தில் எடுத்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலிலே மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்காலில் ரெண்டிலும் தெளியுங்கள். போதும். ஹல்லேலூயா. அப்ப புரிந்து வருங்க. இனி யாராவது ஈசோப்பு எங்க போய் வாங்குறீங்களா யாரும் கேட்கக்கூடாது. அது எந்த கடையில் கிடைக்கு சொன்னா போய் வாங்குறோம்னு யாரும் கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசோப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த இயேசு ரத்தம் அவர் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்ன செய்யும்? கழுவு. அப்பொழுது என்னுடைய பாவம் நீங்க, என்னுடைய உள்ளும் புறமும் நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமாவே. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், அவர் தன்னுடைய வாழ்க்கையில சொல்கிறார், ஈசோப்பினாலே என்னை சுத்திகரியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழும் பொழுது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் தேவ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். எதற்காக தெரியுமா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர்கள் சீக்கிரமாய் வந்து கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் தடும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் தடும் பொழுது, வாழ்க்கையில் பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல வேதனைகள் சகிக்க முடியவில்லையா? தேவ சமூகத்திலே, தேவனிடத்தில், அவருடைய பாதத்திலே கண்ணீர் விடுங்கள். ஹல்லேலூயா. நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இந்த கண்ணீர் கீழே விழுகிறது, அப்படியே மண்ணோடுகளாய் மறைந்து போகும், அடிக்கிற காற்று அதை என்ன செய்து விடும், அதை வாய்ந்து போக பண்ணிவிட நினைக்கிறீங்க. இல்லை. கீழே விழுகிற கண்ணீரை கூட என் ஆண்டவர் துணை எடுத்து நம்முடைய துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கையில் இருக்கிற துருத்தி, தேவ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரினால் நிறையும் பொழுது அதற்குண்டான பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. வயல பாடல்கள் உண்டு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்கும் தெய்வம் உண்டு. கண்ணீர் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்கும் நாதன் உண்டு. கீழே விழுகிற கண்ணீரை என் ஆண்டவர் ஒப்பி எடுத்து துணை
ஹalleluya. இன்னைக்கு நம்முடைய கண்ணீருக்கு பலன் வராத காரணமே பாவம் மன்னிக்கப்படல. இன்னைக்கு ஆண்டவருடைய வாசகம் சொல்கிறது, முதலாவது ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் விடும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. இரண்டாவதாக ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆமென் தேவ சமூகத்திலே கண்ணீர் விடும் பொழுது என்ன சம்பவிக்கிறது? ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், சத்தமிட்டு அழுதால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் ஆகாரே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹalleluya, ஹalleluya. அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, பெரிய சாதியாக்குவேன். ஹalleluya. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹalleluya. ஆமென். கேட்கிற தேவ பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விடுவீர்களானால் என் ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். முதலாவது 16வது வசனம் இவ்விதமாய் ஆமென் 16வது வசனத்தை கடைசி சொல்லுகிறது, ஆமென், அவள் போய் தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுது யாரு? ஆகார். யாரு? அந்த பிள்ளையின் தாய். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, ஆகாரின் தாயின் கண்ணீரை கண்டு அழுகையை கேட்டார் அப்படின்னு சொல்லல. அழுது தாயானாலும் எதற்காக அழுதார்? பிள்ளைக்காக அழுதார். பிள்ளை ஆகார் தாய் தன்னை விட்டு போவதை அறிந்த பொழுது பிள்ளை அழுதது. ஹalleluya, ஸ்தோத்திரம். பிள்ளை கண்ணீர் விட்டது, பிள்ளை வேதனை அடைந்தது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை அழுகை கேட்டார். ஹalleluya. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் செக். பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அட்வைஸ் சொல்லுகிறேன், உங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறதை விட என் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்றேன், பிரைஸ் தி லார்ட், பிள்ளைகள் அழுதால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? கேட்பார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுக்கு சொல்றேன், அம்மா கிட்ட போய் ஃபீஸ் கட்டணும் கேக்குறீங்க, அப்பா கிட்ட போய் கேக்குறீங்க, ஆமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் இருக்குப்பா என்ன வாங்கி தாங்கன்னு கேக்குறீங்க, ஒரு ஆலோசனை சொல்றேன் கேட்டுக்கீங்க. அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க, நீங்க இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு, ஆண்டவரே எனக்கு இது தேவை என்று நீங்கள் அழுவீர்களானால், கேட்பீர்களானால் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். நீங்க எதை கேட்கிறீங்களோ கர்த்தராவே நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஹalleluya. அப்ப ஒண்ணு புரிஞ்சுடுங்க, இந்த ஆராதனை ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு போங்கள். அம்மா கிட்ட கேட்கிறதை விட, அப்பா கிட்ட கேட்கிறதை விட இயேசுவிடத்துல கேட்டா அவர் என் காரியத்தை எனக்கு வாங்கி பண்ணுவார். ஹalleluya. இங்கே இந்த பிள்ளைகளுக்கு தேவை என்னது? தேவை என்ன? கையில துருத்தியில தண்ணி இருக்கு, பாத்திரத்துல தண்ணி இருக்கு, பாட்டில தண்ணி இருக்கு, குடிச்சிட்டாங்க, தீர்ந்து போச்சு. இப்போ தாகத்துக்கு என்ன வேண்டும்? தண்ணீர் வேண்டும். இந்த தண்ணீருக்காக இங்க அழுறாங்க. பிரைஸ் தி லார்ட். தண்ணீருக்காக ஓ தாகம் தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என்று கேட்க அழுத அந்த பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீர் தீர்ந்தபடியால் அழுகிறார்கள். தண்ணீர் தான் அழுதுக்க மாட்டாங்க. இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது தெரியுமா? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஹalleluya.
எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவிக்கும் ஞானஸ்நானத்துக்கும் ஒரு பெரிய நெருங்கின உறவு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தண்ணீருக்குள்ளே இறங்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். எப்படி பெற்றுக் கொண்டார்? மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அவர் தண்ணீருக்குள்ளே இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்திறங்கினார். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானத்திற்கும் பரிசுத்த ஆவிக்கும் நெருங்கிய தொடர்பு. அல்லேலூயா. வண்டி வாங்கலாம், ஓட்டுறது கஷ்டம். அவன் புதிதா வண்டியை வாங்கி கொண்டு வீட்டில் விட்டுக்கிட்டு என்கிட்ட பைக் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதை ஓட்ட வேண்டுமானால் என்ன வேணும்? பெட்ரோல் வேண்டும். அதுபோல ஒரு தேவ பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறது சுலபம். ஒரு வயது வந்து விட்டதா போய் கூலி ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளலாம். யாரும் தடை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு எங்க கிட்ட வந்து அவன் நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு நீங்க சொன்னா தைரியமா சந்தோஷப்படுவோம். நாங்கள் கொடுக்க ஆயுத்தம். ஆனால் அந்த ஞானஸ்நானத்தில் தொடர்ந்து அவன் முன்னோக்கி கொண்டு போவதுதான் கஷ்டமான காரியம். அதை காத்துக்கொள்ள வேண்டுமானால், தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவை பரிசுத்த ஆவி, அதற்கு தேவை தண்ணீர். இன்றைக்கு கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரால், சத்திய ஆவியானவர், அந்த சுத்த பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கிற ஆவியானவர், இந்த ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கையிலே பாதை மாறும் பொழுது, நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது அவன் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் எங்கே கேட்கும்? காதுக்குள்ள கேட்கும். யாரால் கேட்கும்? இந்த பரிசுத்த ஆவியானவரால், இந்த தண்ணீரினால் உண்டாகும் நன்மையினால். அப்போ தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, அவன் தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். அல்லேலூயா. எதுக்கு? தாகம் தீர்க்க. அல்லேலூயா. தாகம் தீர்க்க தண்ணீர் மிக மிக அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம், அவன் யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டும் கையை வைத்தவர்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. God bless you. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவி என்பது தண்ணீர் கரையாகும். இன்றைக்கு ஆமென். நீங்க கண்ணீர் விடணும். எதுக்கு தெரியுமா? பரிசுத்த சிலர்னா ஆமென் பரிசுத்த ஆவி இல்லனாலும் நாங்களே இருக்கிற கை தூக்கலாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் கரை சேராது. இதெல்லாம் ஆமென் பரலோகராஜ்யத்திலே உங்களை கொண்டு சேர்க்காது. நிச்சயம் சொல்கிறேன், சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பெரியோர்களுக்கு சொல்கிறேன், முதியோர்களுக்கு சொல்கிறேன், தாகம் தீர்க்கப்படும்படி ஆமென் பிரைஸ் காட் ஜீவ தண்ணீராகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அது ஒருவேளை கிடைக்காவிட்டால் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் விட்டு அழுவீர்களானால் அந்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். ஆமென் பிரைஸ் காட். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென் நான் கொடுக்கிற தண்ணீர், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்பது தினம் தினம் நமக்குள்ளே அது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கண்ணீர் விட வேண்டும். இன்னைக்கு நீங்க அழ வேண்டும். எதுக்கு தெரியுமா? தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுவீர்களானால் முதலாவது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். இரண்டாவது கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை அவன் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பாராக. தாகமாயிருக்கிறவன் மனக்கடவன், விருப்ப
ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஹல்லேலூயா. சபையே, பணம் தேவையில்லை, புரிந்து கொள்ளுங்க. எதையோ செலுத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டால் மட்டும் போதும், கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவையுள்ளவர், விருப்பமுள்ளவர் இலவசமாய் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தாகம் தீர்க்கப்படும்படி உலகத்திலே கடுமையான சூடு, எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் உடல் தாகத்தை தீர்க்க, ஆத்ம தாகத்தை தீர்க்கும்படி இயேசு சொல்கிறார், இலவசமாய் விருப்பமுள்ளவர் வந்து வாங்கிக் கொள்ளக்கூடாது. இலவசமாய் தாகம் உள்ளவர் வந்து வாங்கிக் கொள்ளக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நீங்க கண்ணீர் விடுங்க. தாகத்தை தீர்க்கிறது கர்த்தர். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறது கர்த்தர். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின 7வது அதிகாரம் 17வது வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே பல நாட்களாய், பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய் வாழ்க்கையிலே பாடுகளை அனுபவித்து, துக்கங்களை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா என்று துடிக்கிற தேவ பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளே உங்க வீட்டின் அறையில் அமர்ந்து கொண்டு கூட யாருக்கும் தெரியாமல் சுவத்தோட்டமாய் சுவரோரமாய் திரும்பி பார்த்து கண்ணீர் தழுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், தேவன் தாமே வாசிக்க, தேவன் தாமே உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு கண்ணீர் இல்லை. கண்ணீரை ஊற்றுகிற இயேசுவின் பாதத்தில், கண்ணீரை ஊற்றுகிற இயேசுவின் சமூகத்தில், இயேசுவின் சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுகிறானா? ஆண்டவர் சொல்கிறார், இலவசமாய் தருகிறப்பா. ஓ மகனே, மகளே, இலவசமாய் தருகிறேன், இவன் வாங்கிக்கோ, அவ்வளவுதான், போய் வாங்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு தேவ பிள்ளை கண்ணீர் விடுகிறதுனாலே உண்டாகும் நன்மை என்ன? கண்ணீர் விடுகிறதுனாலே கிடைக்கிற பலன் என்ன? 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள், 2 நாளாகம் சொன்னோம், சாரி, 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் காட். இந்த இடத்திலே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்தது. வியாதி, வேதனை அவனை தாக்க ஆரம்பித்தது. அந்த வியாதியினாலே எத்தனை ஒரு ராஜா சும்மா இருந்திருப்பாரா? எத்தனை பேர் பெற்ற மருத்துவர்களை அடையிருப்பார்கள், எங்கெங்கெல்லாம் வைத்தியர்கள் வந்திருப்பார்கள். எந்த மருத்துவம் செய்தும் அந்த ராஜாவுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அந்த ராஜா தேவ சமூகத்திலே படுக்கையிலே இருக்கிறான். அவருடைய அரண்மனையிலே படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்திலே தீர்க்கதரிசியாக ஒரு மனுஷனை, தேவ மனுஷனை அனுப்பி சொல்கிறார், அவன் எசேக்கியாவே, நீ செத்து போவாய், ஒரு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எதனால் சாவாய்? உன் வியாதியிலே சாவாய். எதனால் சாவாய்? உன் துக்கத்திலே சாவாய். எதிலே சாவாய்? உன்னுடைய மனபாரத்திலே சாவாய். எதிலே சாவாய்? உன் கண்ணீரிலே சாவாய். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே வேதனையோடு
மரண படுக்கையில் இருந்து கொண்டு ஒரு மனுஷன் ஜெபிக்க வந்த மனுஷன் ஜெபித்து விட்டு சொல்கிறார், நீ பிளைன் பாய், நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ சாவாய், நீ செத்து போவாய். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நானும் நீங்கள் என்ன செய்வோம்? உடனே ஜெபத்துக்கு ஓடி போவோம். ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தா பாஸ்டர், யார் வந்தா? ஒரு குடுகுடுப்புக்காரன் குறி சொல்கிறவன் வந்தா, உன் வீட்டுல சாகணும்னு சொல்லிட்டான், உன் வீட்டுல உன் பிள்ளை சாகணும்னு சொல்லிட்டான், நீ செத்து போவேன்னு சொல்லிட்டான். எனக்காக என்ன பண்ணுங்க? எனக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அந்த நேரம் எல்லாமே காரணம். அப்ப விட்டு என்ன செய்யாது? வலிக்க. அப்ப விட்டு வலிக்க. ஆராதனை வேலையில முழங்கால் போட வேண்டியதா பாஸ்டர்? ரெண்டு மட்டும் நடக்க முடியல பாஸ்டர். ஹalleluya. இப்ப அவன் மந்திரவாதின்னு சொல்லிட்டான், குறி சொல்லுங்க சொல்லிட்டான் பாஸ்டர். கால்ல பேச செத்து போக அவன் சொல்லிட்டான். இப்ப ஓட்டம் கால்வலி தெரியல, உயிர் பயம். ரைஸ்லா முழங்கால் படிட்டு எனக்காக என் தலைவர கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஹalleluya. இதான் நம்ம கேட்போம். எசேக்கியா தேவ சமூகத்திலே தேவ மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டவுடன் மறு வார்த்தை அவன் பேசல. ஐயா தீர்க்கதரிசியே, ஊழியக்காரரே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் மனைவி, என் பிள்ளை, என் தேசம், என் சொத்துக்கள், என் சுகம் எல்லாம் காக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. அவன் சொல்லல. படுத்திருந்த படுக்கையிலே திரும்பி படுத்தான். படுத்திருந்த படுக்கையிலே சோர்வாய் திரும்பினான். இப்ப சோரை பார்க்க ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அந்த சுரத்தை பார்த்து கொண்டு படுத்து கிடந்தவன் கண்ணீர் தழுந்தான். ஹல்லேலூயா. அவன் கண்ணீர் தழுந்தான். அவன் சுவர் புறமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. எங்க வாசித்தவங்க எங்க போனீங்க? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்ப சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க தாகம் தீர்ந்தபடி ஜெபம் பண்றீங்களா? பிரைஸ் காட். ஆமென். உங்க பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றீங்களா? பிரைஸ் காட். தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த எசேக்கியா 3 காரியத்தை சொன்னார். ஒன்று, நான் உமக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? உண்மையாக இருந்தேன். பெர்ஃபெக்ட். எதுவுமே இல்ல. கோதையில சொல்ல முடியுமா? ஒரு விசுவாசி தைரியமா மனுஷனை பார்த்து சொல்லுவோம், என்கிட்ட என்ன கோதை இருக்கு பாஸ்டர் சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன்? உண்மையுள்ளவராக இருக்கிறேன். பிரைஸ் காட். உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லணும், என்கிட்ட கோதை இல்லை, நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் ஆண்டவரே. 2, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக நடந்தேன். என்ன? யாரை நான் என்ன பண்ணல? கோர சொல்லல. யாரிடத்தில் கோர பார்க்க, யாருக்கு விரோதமாய் பேசல, யாருக்கு தீங்கு செய்யல, உத்தமமாய் நடக்கிறேன். ஹல்லேலூயா. தைரியமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். அந்த தைரியம் வரணும். ஏன் தெரியுமா? மனுஷனை பார்த்து சொல்லிக்கலாம், கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டுமானால் உங்கள் இருதயத்தை அறிகிறது கர்த்தர். அவர்தான் சொல்லுகிறார், உங்க இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது, உங்க இருதயம் பெரும் தீயினால நிறைஞ்சிருக்கு. கர்த்தரை சொல்றோம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தருக்கு முன்பாக உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிற கர்த்தரிடத்திலே எசேக்கியா சொல்லுகிறார், நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக இருந்தேன் ஆண்டவரே. 3, நலமானதை செய்தேன். ஹல்லேலூயா. செய்றோமா? நலமானதை செய்றீங்களா? இப்படி மட்டும் கேட்கிறேன், இப்படி மட்டும் கேட்கிறேன். நலமானதை செய்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். கர்த்தருக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த
பார்வைக்கு நலமானதை செய்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் சொல்லி தன் காரியத்தை உண்மையாய் ஆண்டவரிடத்தில் சொன்னான். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவனே, வாழ்க்கை உண்மையுள்ளதாய், உத்தமமாய், நலமானதாய் தேவனுக்கு முன்பாக இருக்குமானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னுடைய தாழ்வு எனக்கு தீர்க்கப்பட்டது. உன்னை சுகமாக்குவேன். உன்னை விடுதலையாக ஆண்டவர் அடுத்து பின்னால் வாசிக்கும் பொழுது அங்கே ஆமென் பிரைஸ் லார்ட் 6வது வசனம் வாசிங்க. உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் ஆமென் பிரைஸ் லார்ட் ஆண்டவர் சொல்கிறார், ஆமென் உன் நாட்களோடு எத்தனை ஆண்டு? ஒரு கண்ணீர் செபம், ஒரு நாள் செபம். அவன் ஆண்டுகளாக செபம் பண்ணல. அவன் ஒரு நாள் ஒரு நேரம் கண்ணீர் விட்டு செபித்த செபம் ஆண்டவர் சொல்கிறார் 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றை சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்றேன். தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை அவன் என்ன மரணம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன தடை வந்தாலும், அவன் உன்னை உலகத்தை விட்டோ இந்த தேசத்தை விட பிரிந்து போய் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு உன்னை கொண்டு கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ, என்ன பண்ண நீ சாக கிடந்தாலும் ஆண்டவர் பார்க்கிறார். நாட்களை நீட்ட போகிறார். நாட்களை நீட்ட போகிறார். மரணத்தை நீங்க விரும்புறீங்களா? இல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்ன? நோக்கி பாருங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தம் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்றேன், தேவன் உங்கள் மூலமாய் செய்ய நினைத்த காரியம் செய்ய முடியாத வரைக்கும் துண்டுதா வெட்டி போட்டாலும் என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 துண்டாவை வெட்டி போட்டாலும் மீண்டும் உங்க சரீரம் ஒன்றா எதுக்கு தெரியுமா? தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்தே தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் அப்படியானா இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் விடுற கண்ணீர் நிச்சயம் பலன் உண்டு. நீங்க விடுகிற கண்ணீருக்கு பலன் உண்டு. அந்த வசனம் 126 வசனத்தில் சங்கீதத்தில் இந்த வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போகிறோம். 5வது வசனம். கண்ணீரோடு நிற்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் தள்ளிடுவோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் ஆண்டவரே சொல்ல போறாங்க. ஆமென். பிரைஸ் ஆண்டவரே சொல்லி அனுப்புகிறார்கள். ஆமென். சில பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், கண்ணீர் விடுறீங்களா? பிரைஸ் அழுறீங்களா? இயேசு உங்கள் கண்ணீரை என்ன பண்ணுவார்? துடைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா.